வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அக்னிவீர் ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் 11 மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்பு. அனுமதியின்றி போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர்கள். முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு. மிலிட்டரி என்றால் இப்படிதான், மயங்கி விழுந்தாலும் பயிற்சி முடியட்டும் என்ற வீடியோ வைரல். இனி விரிவான செய்திகள். யூஆர் ஃபர்னஸ் என்ற திடக்கழிவு எரிப்பு இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு நேரடி விளக்கம் அளித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் யூஆர் ஃபர்னஸ் என்ற திடக்கழிவு எரிப்பு இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நேரடி விளக்கம் அளித்தார். இந்த இயந்திரம் எரிபொருள் அல்லது மின்சாரம் எதுவுமின்றி சுய எரிதல் மற்றும் சுழல் காற்றோட்டம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேரலுக்குள் திடக்கழிவுகளை திறம்பட எரித்து அகற்றும் நவீன அமைப்பாகும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த கழிவு மேலாண்மை தொழில்நுட்பமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இயந்திரத்தின் செயல்முறையை பார்வையிட்டனர். அகில இந்திய அளவில் வாக்கிங் கால்பந்து போட்டி சிங்கப்பூரில் வரும் 4ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. அகில இந்திய அளவிலான வாக்கிங் கால்பந்து போட்டி சிங்கப்பூரில் வரும் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியானது சிங்கப்பூர், தாய்லாந்து, புக்கெட் இடையிலான கப்பல் குரூப்ஸ் நடைபெறும். இந்த போட்டிக்கு ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து அணிகள் பங்கு பெறுகின்றன. இந்த போட்டியானது ஆடவர் மற்றும் மகளிருக்கு 40 வயதிற்கு மேற்பட்ட, 50 வயதிற்கு மேற்பட்ட தனித்தனி பிரிவாக நடைபெறும். இந்த போட்டியானது லீக் முறையில் நடைபெறும். இதில் இந்தியா சார்பாக இந்திய அணி மகளிர் பிரிவில் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களும், ஆடவர் பிரிவில் 50 வயது மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் கலந்து கொள்கின்றனர். இதற்கான பயிற்சி முகாம் நெய்வேலி மற்றும் சென்னையில் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அகில இந்திய வாக்கிங் கால்பந்து ஃபெடரேஷன் தலைவர் ரேணுகா லட்சுமி, பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாசம் மற்றும் பாண்டிச்சேரி மாநில வாக்கிங் கால்பந்து சங்க தலைவர் புதியவன் என்கிற பெருமாள் மற்றும் பொதுச் செயலாளர் அரவிந்த் மோகன் சிறப்பாக செய்துள்ளனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை அளித்தனர். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அக்னிவீர் ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தின் 11 மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்டனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் முப்படை வீரர்களை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை அக்னி வீரர்கள் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த தேர்வில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 17 வயது முதல் 21 வயது பூர்த்தியான
தகுதியான இளைஞர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள நிலையில் இன்று முதல் விண்ணப்பித்துள்ளவர்களில் நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வுகள், மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறவுள்ளது. மேலும் பணம் அல்லது வேறு ஏதேனும் பலன் பெற்றுக்கொண்டு ஆட்சேர்ப்பில் உதவுவதாக வாக்குறுதி அளிக்கும் இடைத்தரகர்கள், மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பத்தக்குடி புதிய ரயில் நிலையத்திற்கு பாதை இல்லாததால் தண்டவாளம் வழியாக செல்லும் பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர். காரைக்கால் பேரளம் ரயில் பாதை 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாறு அருகே உள்ள பத்தக்குடி புதிய ரயில் நிலையத்தில் தினமும் ஏராளமான பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக அருகில் உள்ள கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் இந்த நிலையத்தை நம்பியுள்ளனர். ஆனால் ரயில் நிலையம் கட்டப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தாலும் நிலையத்தை அடைய முறையான சாலை அமைக்கப்படாததால் பயணிகள் தண்டவாளம் வழியாகவே செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கரடு முரடான பாதையில் நடந்து செல்லவும், இருசக்கர வாகனங்களில் வரவும் கடும் சிரமம் நிலவுகிறது. மேலும் நிலக்கரி ரயில்களால் சிதறும் நிலக்கரி தூசி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாதது போன்ற பிரச்சனைகளும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரும் விபத்து ஏற்படும் முன் ரயில் நிலையத்திற்கு சாலை மற்றும் அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிலிட்டரி என்றால் இப்படிதான் மயங்கி விழுந்தாலும் பயிற்சி முடியட்டும் என்ற வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமின் முதல் நாளிலேயே ஓட்டப்பயிற்சியின் போது இளைஞர் ஒருவர் மயங்கி விழுந்தார். ஆனால் பயிற்சி முடியும் வரை யாரும் அவரை எழுப்பவில்லை என கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மிலிட்டரி என்றால் இப்படித்தான், ஒழுக்கமும் கட்டுப்பாடும் முதலில் என்று பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் மண்டலம் 3 யோகா சாம்பியன்ஷிப் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையின் சார்பில் மண்டலம் 3 யோகா சாம்பியன்ஷிப் 2026-2027 போட்டி கிராமப்புற பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு வரும் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். அவர் தனது உரையில் யோகாவின் அவசியம், அதன் உடல் மற்றும் மனநல நன்மைகள், மாணவர்கள் தினசரி வாழ்வில் யோகாவை கடைபிடிப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க யோகா ஒரு சிறந்த வழிமுறையாகும் என்றும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் மாணவர்கள் மிகுந்த ஒழுக்கத்துடனும் ஆர்வத்துடனும் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டது பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது. போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் திறமையை கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை அலுவலர்கள், அனைத்து பள்ளி ஆசிரியர்கள், நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை பள்ளி நிர்வாகம் அன்புடன் வரவேற்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், நடுவர்கள், பள்ளி பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் நன்றி தெரிவித்தார். முத்தியால்பேட்டையில் போக்குவரத்துக்கு இடையூறாக பேனர்கள் வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அஜந்தா சந்திப்பு முதல் முத்தியால்பேட்டை வரை போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து அனுமதியின்றி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பொதுப்பணித்துறை சாலைகள் பிரிவு இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பேனர் வைத்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் ASR அறக்கட்டளை நாடக போட்டி 47ஆம் ஆண்டு முப்பெரும் விழா நாடக போட்டி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கொம்பாக்கம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் ASR அறக்கட்டளை இணைந்து நடத்திய 47வது ஆண்டு முப்பெரும் விழா நாடக போட்டி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா 7 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாடக மன்றங்கள், கலைக்குழுக்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று நாடகங்கள், நடன நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். 7 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் மொத்தம் 17 நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. இதில் 150க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கு ASR அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ் மற்றும் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் கௌரவ தலைவர் ரங்கநாதன் தலைமை தாங்கினர். விழா அமைப்பாளர் கலைமாமணி தங்கராஜ் வரவேற்புரையாற்றினார்.
சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார் மற்றும் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான NS ஜெயபால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் சுப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினர். மேலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நபர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நாடக போட்டியில் புதுவை கலைச்சித்ரா கலைக்குழு முதல் பரிசாக 10,000 ரூபாய் ரொக்க பரிசை வென்றது. கோகுலம் கலைக்குழு இரண்டாம் பரிசாக 5,000 ரூபாயும், சத்ரபதி சிவாஜி நாடக மன்றம் மூன்றாவது பரிசாக 3,000 ரூபாயும் பெற்றன. விழா ஏற்பாடுகளை சீதாராமன் என்கிற ஹரிகிருஷ்ணன், ஏழுமலை மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்திடம் மூதாட்டி ஒருவர் மனு அளித்ததுடன் லஞ்சம் கேட்பதாக முறையிட்ட நிலையில் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முடிவடைந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், நியாய விலை கட்டிடம், ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்ற ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அதனை திறந்து வைத்தார். திண்டிவனம் அடுத்த மோழியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்ற போது அங்கிருந்த பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். அப்போது ஒரு மூதாட்டி அமைச்சரிடம் ஒரு கோரிக்கையை கொடுத்து அதற்கு இங்குள்ளவர்கள் 4 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் என முறையிட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த், காசு கொடுப்பதெல்லாம் வச்சுக்க கூடாது, அதெல்லாம் அந்த காலம். உங்கள் பிள்ளை முதலமைச்சர் இருக்கிறாரே, அவருக்கு தெரிந்தால் பிச்சை எடுத்து விடுவார். ஆகவே பணம் எல்லாம் கொடுக்க கூடாது என்றார். உடனே அந்த மூதாட்டி எனக்கு அதனை முடித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த கொள்ளையர்கள் 5 பேரை மயிலம் காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த மதுரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஹரிவரதன் என்பவர் சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவர் கடந்த 3ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது வழியில் மயிலம் அடுத்த விலங்கம்பாடி அருகே இயற்கை உபாதைக்காக இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் 3 பேர் ஹரிவரதனை தாக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றுள்ளனர். இதேபோல் கடந்த 12ஆம் தேதி மயிலம் அடுத்த கொள்ளியங்குடம் பகுதி கிராம நிர்வாக அலுவலர் அருள்ராஜ் என்பவர் விலங்கம்பாடி சர்வீஸ் சாலை அருகே சென்று கொண்டிருந்த பொழுது கத்தியை காட்டி தாக்கி 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் அவரிடமிருந்த செல்போன் மற்றும் 8 கிராம் தங்க செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து இருவரும் தனித்தனியாக மயிலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் மயிலம் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே காவல்துறையினரின் வாகனத்தை அணுகிய போது சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை விசாரணை செய்ததில் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் விலங்கம்பாடி அருகே ஹரிவரதனிடமிருந்து பறித்து சென்றது என தெரிய வந்ததை அடுத்து அந்த இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் அடிக்கடி வந்து சென்ற அந்த நபரின் செல்போன் சிக்னலை வைத்து அவரது கூட்டாளிகளை தேடி வந்த காவல்துறையினர் குட்டேரிப்பட்டு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 5 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அந்த 5 பேரும் தொடர் வழிப்பறி சம்பவங்கள் பலவற்றில் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்தது. மேலும் மயிலம் பகுதியில் நடந்த 2 சம்பவங்களில் இவர்களுக்கு தொடர்புள்ளது என தெரிய வந்ததை அடுத்து அந்த நபர்கள் செய்யூர் பகுதியை சேர்ந்த சங்கர் மகன் 21 வயதான காட்வின், செங்கல்பட்டு மாவட்டம் சேவூர் இளையராஜா மகன் 19 வயதான ஹேமந்த் குமார், மதுராந்தகம் மகேந்திரன் மகன் 22 வயதான ராகேஷ், டெல்லி பாபு மகன் 22 வயதான தனுஷ்குமார், சிலாவட்டம் சங்கர் மகன் 19 வயதான கோகுல் ஆகிய 5 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 28,500 ரூபாய் ரொக்க பணம், 8 கிராம் தங்கச்சை மற்றும் ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த 5 பேரும் தொடர்ந்து இதே போன்று வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு அந்த நகைகளை விற்று பல்வேறு ஊர்களில் அறையெடுத்து தங்கி ஜாலியாக இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழிப்பறி கும்பலை பிடித்த தனிப்படை காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் பாராட்டியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அக்னிவீர் ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம், 11 மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்பு. அனுமதியின்றி போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர்கள், முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு.
மிலிட்டரி என்றால் இப்படிதான், மயங்கி விழுந்தாலும் பயிற்சி முடியட்டும் என்ற வீடியோ வைரல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.